பயம்ன்றது என்ன? பயம் எப்படி வருது? பயம்ன்றது ஒரு அதிர்வுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த அதிர்வு எப்படி நம்மளுக்கு பாதிப்பாக உருவாகுது? இந்த பாதிப்பு சின்ன வயசுலேருந்து, அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பயம் வருது. இப்போ குழந்தை கூட பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் குழந்தை தூங்கிட்டு இருக்கிறச்சு திடீர்னு அழ ஆரம்பிச்சிடும். அது கனவுல காண்றதோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தோட அதிர்வு அதுக்கு தொடர்பாக இருக்குது. அந்த மைண்டில் ஒரு அதிர்வு போயிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஏதாவது சின்ன வயசு குழந்தைங்க, ஒரு 8-10 வயசு குழந்தை எங்கேயாவது போகிறாங்க, அவங்க யாராவது அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பயம் அவங்களுக்கு அப்படியே வீட்டில் வர வரைக்கும், வீட்டுக்கு வந்தும் கூட இருக்கும். இது பாதிப்பாக உருவாயிடுச்சுன்னா பர்மனெண்ட்டாக அவங்க மைண்டில் ஒட்டிகிட்டு. இது சாதாரணமாக இருக்கிற பயம் கொஞ்ச நேரத்தில் தண்ணி குடித்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி தூங்கி எழுந்தால் சரியாயிடும். ஆனால் இதே விஷயம் இது கொஞ்சம் பாதிப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அவங்க மனசுலேயே பதிஞ்சிடும். அந்த பதிவு வெளியில் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு இந்த பயம் வந்துடும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வரச்சே, காலேஜ்லேருந்து வரச்சே, ஆஃபீஸ்லேருந்து வரச்சே இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடந்த உடனே அவங்க பாதிப்பில் வீட்டில் உட்காந்துருவாங்க. பேசிக்காக இது தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக தூங்கி எழுந்துட்டாங்கன்னா சரியாயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட். இதுவே இல்லை, மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலேருந்து வெளில வரத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட சொல்கிறாங்களா, சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கான வேறு ஏதாவது மாற்று வழி என்ன பண்ணுவாங்க, குடிப்பழக்கம் எடுப்பாங்க, இல்லை தவறான நண்பர்கள் சேர்க்கை இருக்கும், இல்லைன்னா வேறு சூசைட் தாட் வரைக்கும் போவாங்க. ஏன்னா இந்த பயத்தினால மன அழுத்தம் வந்துடும். இந்த மன அழுத்தமும் இருக்கும் வந்துட்டாக்க இந்த ஸ்டேட் வரைக்கும் கொண்டு போயிடும். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை உங்கள் ஆழ்நிலையில் கொண்டு போய் உங்கள் ஆழ்மனதிலிருந்து பிடுங்கி வெளியில் போடணும். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னாக்க கிளையை மட்டும் வெட்டினீங்கன்னா மறுபடியும் துளிர்த்து வரும். அது ஆணிவேரோடு பிடுங்கி வெளில போட்டாதான் அது அந்த மரம் திருப்பி அங்கேருந்து முளைக்காது. அப்போ இந்த மாதிரி தான் உங்கள் ஆழ்மனதிலிருந்து உங்களோட விஷயத்தை வெளியில் போட்டதுக்கப்புறம் தான் திருப்பி உங்களுக்கு வராது. இதுதான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு. இதுக்கான தீர்வை ஆழ்மனதில் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். இந்த ஆழ்மனதில் எப்படி கொடுக்க போகிறேன்றதை நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் விலாவரியாக விளக்கம் கொடுக்குறேன். இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னாக்க உங்களுக்கு இதுக்கான விளக்கங்கள், விடிவுகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.